வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். சீன புத்தாண்டை முன்னிட்டு 50 விழுக்காடு டோல் கட்டண கழிவு. பொதுப்பணி அமைச்சர் அலெக்சாண்டர் நந்தாலிங்கி அறிவிப்பு. 2025ஆம் ஆண்டு சீன புத்தாண்டை முன்னிட்டு டோல் கட்டணத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி வழங்கப்படும் என்று மலேசிய அரசு அறிவித்துள்ளது. இந்த தள்ளுபடி ஜனவரி 27 நள்ளிரவு முதல் ஜனவரி 28 நள்ளிரவு வரை வகுப்பு 1 தனியார் வாகனங்களுக்கு மட்டுமே பொருந்தும். தேசிய எல்லைகளில் உள்ள டோல் சாவடிகளில் இந்த தள்ளுபடி கிடையாது என பொதுப்பணித்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இந்த தள்ளுபடி மூலம் ஏற்படும் 20.08 மில்லியன் ரிங்கிட் இழப்பீட்டை அரசு டோல் சாவடி நிறுவனங்களுக்கு வழங்கும். இதற்கு முன்பு விழா காலங்களில் இலவச டோல் கட்டண முறையை அரசு பின்பற்றியது குறிப்பிடத்தக்கது. 2023 முதல் 2024 வரை இதற்காக 356.18 மில்லியன் ரிங்கிட் செலவிடப்பட்டுள்ளது. பயணிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க தகுந்த பயண திட்டமிடலை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் மைப்ளாஸ் டிடிஏ செயலியை பதிவிறக்கம் செய்து பயண நேரத்தை அறிந்து கொள்ளவும் சாலை விதிகளை பின்பற்றி பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். போக்குவரத்து நிலவரங்களை அறிய LLMஇன் சமூக ஊடக பக்கங்களை பார்வையிடலாம் என அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1MDB நிதி மோசடி வழக்கில் நஜீப் ரசாக் 26 நாட்கள் சாட்சியம் அளித்த பிறகு சாட்சி கூண்டிலிருந்து வெளியேறினார். அவர் டிசம்பர் 2 முதல் சாட்சியம் அளித்து வந்தார். இதில் 16 நாட்கள் நேரடி விசாரணையும் மறு விசாரணையும் 10 நாட்கள் அரசு தரப்பு குறுக்கு விசாரணையும் நடைபெற்றது. தற்காப்பு தரப்புக்காக 25 சாட்சிகளை அழைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக நஜீப்பின் வழக்கறிஞர் ஷஃபிஇ அப்துல்லா நீதிமன்றத்தில் தெரிவித்தார். நஜீப் தனது சாட்சியத்தில் தனியார் துறையில் தனக்கு அதிக அனுபவம் இல்லை என்றும் அரசியலுக்கு வருவதற்கு முன் 2 ஆண்டுகள் மட்டுமே அங்கு பணிபுரிந்ததாகவும் கூறினார். மேலும் 1MDB திட்டத்தில் எதிர்மறை விமர்சனங்கள் இருந்தாலும் அதில் சில நன்மைகளும் உள்ளன என்றும் நஜீப் குறிப்பிட்டார். நஜீப் மீது 2.28 பில்லியன் ரிங்கிட் பண மோசடி செய்ததாக 25 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த வழக்கு எதிர்வரும் பிப்ரவரி 10ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வர உள்ளது. அரசு தரப்பு முதல்நிலை ஆதாரங்களை சமர்ப்பித்ததை அடுத்து நஜீப் தன்னை தற்காத்துக் கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆசியான் 2025 மாநாட்டின் போது பாதுகாப்புக்காகவும் அமைதியை பராமரிக்கவும் 9,000க்கும் மேற்பட்ட கோலாலம்பூர் காவல்துறை அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் என கோலாலம்பூர் காவல்துறை தலைவர் டத்தோ ருஸ்டி முகமது ஈசா குறிப்பிட்டார். ஏப்ரல், மே, அக்டோபர் மாதங்களில் தலைநகரிலும் புத்ராஜயாவிலும் 186 கூட்டங்கள் நடைபெற உள்ளன. வெளிநாட்டு தூதர்கள் மட்டுமின்றி பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தேவைப்பட்டால் புகிட் அமான் காவல்துறை தலைமையகத்தின் உதவியும் போக்குவரத்து காவல்துறையின் உதவியும் பெறப்படும் என தெரிவித்தார். வெளிநாட்டு தூதர்கள் கலந்து கொள்ளும் ஆசியான் மாநாடு சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதில் மலேசிய காவல்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. கோலாலம்பூர் மாநகரம் பாதுகாப்பாகவும் நல்ல நிலையிலும் இருப்பதை உறுதி செய்வதன் மூலம் பார்வையாளர்களுக்கும் தூதர்களுக்கும் எவ்வித கவலையும் ஏற்படாத வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் மேலும் கூறினார். மலேசிய தீயணைப்பு மீட்புத் துறையில் 12 அல்லது 24 மணி நேர சுழற்சி முறையில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களுக்கும் அடுத்த மாதம் முதல் ஆண்டுக்கு 26 நாட்கள் வருடாந்திர விடுமுறை வழங்கப்படும் என கூறியுள்ளார் டத்தோ நூர் ஹிஷாம் முகமது. பொதுச்சேவைத்துறையின் புதிய சுற்றறிக்கையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஊழியர்கள் ஒவ்வொரு 14 நாட்களுக்கும் ஒரு நாள் கூடுதல் விடுமுறை பெற தகுதி பெறுவார்கள் என அவர் குறிப்பிட்டார். புதிய சுழற்சி முறையை செயல்படுத்துவது தொடர்பாக தொழிற்சங்கங்களுடனும் அமைச்சருடனும் 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. இந்த புதிய முறையின் மூலம் தீயணைப்புத்துறை ஊழியர்களின் வாராந்திர வேலை நேரம் 56 மணி நேரத்திலிருந்து 50 மணி நேரமாக குறையும். முன்பு தீயணைப்பு வீரர்களுக்கு வாராந்திர விடுமுறை என்பதே கிடையாது என 2025ஆம் ஆண்டு அணிவகுப்பில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். அதிகமாக வேலை செய்யுங்கள், குறைவாக ஓய்வெடுங்கள் என்ற கொள்கையின் அடிப்படையில் ஊழியர்களுக்கு போதுமான ஓய்வு கிடைப்பதை உறுதி செய்வதற்காக இந்த புதிய முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஊழியர்களின் பணிச்சுமை குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹனாயோ வெளியிட்ட புத்தகம் தொடர்பான விசாரணை அறிக்கையை சட்டத்துறை அலுவலகத்திற்கு காவல்துறை அனுப்பியுள்ளதாக கோலாலம்பூர் காவல்துறை தலைவர் டத்தோ ருஸ்டி முகமது ஈசா தெரிவித்தார். இந்த புத்தகம் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று சில அரசு சாரா நிறுவனங்கள் காவல் நிலையத்தில் 182 புகார்கள் அளித்துள்ளன. அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக சட்டத்துறை அலுவலகத்தின் உத்தரவுக்காக காத்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கு குற்றவியல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகிறது. வேப் கடத்தலிலும் வரி ஏய்ப்பு வழக்கிலும் தொடர்புடைய 6 சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை முடியும் வரை வேறு பிரிவுகளுக்கு மாற்றப்படுவார்கள் என்று சுங்கத்துறை தலைமை இயக்குநர் அனீஸ் ரிசானா முகமது ஜைனுடீன் தெரிவித்துள்ளார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்துடன் இணைந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. துறை அதிகாரிகள் நேர்மையுடன் பணியாற்ற வேண்டும் என்றும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்றும் அவர் அறிவுறுத்தினார். KLIA சரக்கு சோதனை மையத்தில் 2 லாரிகளில் இருந்து 1.9 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள 32,000 மின் சிகரெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டதை தொடர்ந்து 2 கிடங்குகளில் சோதனை நடத்தப்பட்டது. இதில் 6 சுங்க அதிகாரிகள், 6 நிறுவன இயக்குநர்கள், மேலும் 2 கைது செய்யப்பட்டனர். இக்குற்றத்தால் அரசுக்கு சுமார் 8 மில்லியன் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டுள்ளது. கோலாலம்பூரில் உணவகங்களிலும் மளிகை கடைகளிலும் மறைந்திருந்து அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படாத மருத்துவ சேவைகளை வழங்கி வந்த வங்காளதேச நாட்டவர்கள் குடிநுழைவுத் துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் பதிவு செய்யப்படாத மருந்துகளை விற்பனை செய்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த சட்டவிரோத நடவடிக்கைகள் ஓராண்டு காலமாக நடைபெற்று வந்துள்ளதாக குடிநுழைவுத்துறையின் தலைமை இயக்குநர் டத்தோ ஜக்காரியா ஷாபான் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து போலி மருத்துவ கருவிகள், மருந்துகள், ரொக்கம் ஆகியன பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் குடிநுழைவு விதிமுறைகளை மீறியதற்காகவும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் சிலருக்கு விசாரணைக்கு ஒத்துழைக்குமாறு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. ஜோஹர் பாருவில் புஷ்பாகாம் ஊழியரை தாக்கிய 60 வயது முதியவருக்கு இங்குள்ள மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் 1600 ரிங்கிட் அபராதம் விதித்துள்ளது. குற்றத்தை ஒப்புக்கொண்ட அந்த முதியவருக்கு இந்த தண்டனையை மேஜிஸ்ட்ரேட் ஹிதாயத்துல் ஷுஹதா ஷம்சுடீன் விதித்தார். அபராதம் செலுத்த தவறினால் 2 மாத சிறை தண்டனை விதிக்கப்படும். குற்றவாளி வேண்டுமின்றி ஊழியரை தாக்கியது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டது. வாகன சோதனை தோல்வியடைந்ததால் ஆத்திரமடைந்த குற்றவாளி புஷ்பாகாம் ஊழியரை தாக்கியுள்ளார். இந்த சம்பவம் CCTV கேமராவில் பதிவாகி சமூக வலைதளங்களில் பரவியது. குற்றவாளி மீது குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. மலேசிய சுங்கத்துறை அதிகாரிகள் 1.4 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள சட்டவிரோத உறைந்த இறைச்சியையும் உணவுப் பொருட்களையும் பறிமுதல் செய்துள்ளனர். கோழி, ஆடு, வாத்து, தவளை இறைச்சி உட்பட பல்வேறு உறைந்த உணவுகள் மேற்கு துறைமுகங்களிலும் வடக்கு துறைமுகங்களிலும் கைப்பற்றப்பட்டன. இந்த பொருட்கள் சரியான இறக்குமதி அனுமதி இல்லாமல் தவறான ஆவணங்களுடன் இறக்குமதி செய்யப்பட்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக மத்திய வட்டார சுங்கத்துறையின் உதவி இயக்குநர் நுலேலா இஸ்மாயில் குறிப்பிட்டார். மேலும் மற்றொரு வழக்கில் 1.69 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள 9.7 கிலோகிராம் சட்டவிரோத புகையிலையும் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். இந்த புகையிலை பொருட்கள் உணவு பானங்கள் என்று தவறாக அறிவிக்கப்பட்டு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. 2 வழக்குகளிலும் தொடர்புடையவர்கள் மீது சுங்க சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.